முதல்ல சாப்பாடை போடுங்க. உங்க சமையல் எப்படி இருக்குன்னு பாப்போம். நான் பண்ண சமையலை பார்த்து உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கோகிலா அம்மாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எங்க எல்லாத்துக்கும் நல்லா நிறைய நிறைய வைங்க. ரீட்டா, உன் கைவரிசையை காட்டிட்டியா? பழியா வாங்குற? என்ன கோகிலா அம்மா திகைச்சு போயிட்டீங்க? என்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு சமையலை நீங்க எதிர்பார்க்கவே இல்லைல்ல? என்கிட்ட இருந்து இப்படி ஒரு அட்டாக்க நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல? திகச்சு போய் பார்க்கல. எப்படி இத்தனை கீரையும் நீங்க ஒரே ஆளா ஆஞ்சிங்கன்னு நினைச்சு மலைச்சு போய் பாக்குறேன். நீங்க பொறுமையா சாப்பிட்டு எழுந்துருங்க. சாப்பாடு நல்ல ருசியா இருந்துச்சா? ஆவேசம் வந்த மாதிரி எல்லாத்தையும் நான் சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். காமாட்சி அக்கா, இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? சந்தோஷம் தானே? சந்தோஷமா? சந்தோஷம். ஜீசஸ். ரீட்டா, இன்னும் என்ன என்னடி பண்ண போற? கோகிலா போனாலும் கோகிலா மாதிரியே ஒருத்திய கடவுள் உங்ககிட்ட ஒப்படைச்சாரு பாரு. அப்பதான் நினைச்சேன் பூவரசு, நீ ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலின்னு. அண்ணே, அந்த பொண்ணு பாவம்னே. அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை எங்க வீட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்திருக்கு. இந்த உமா பொண்ணு படிக்காத பொண்ணு, அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த அல்போன்ஸ் மாரி நல்லா படிச்ச பொண்ணு, அவளவே நீ கவுத்திட்டனா நீ பெரிய தில்லாலங்கடிதான்பா. மனுஷனாயே எவ்வளவு வேதனை கடையில சங்கடத்து கடையில அந்த பொண்ணை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்க. அதை போய் அசால்ட்ட தப்பா பேசுறா. ஏனே, நீ அக்கா சுடுதல பிறந்திருக்க. நாம ஒரு கூட தப்பா பேசுனா நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி எவ்வளவு ஒரு தப்பா பேச வேண்டிய யோசிக்க வேணாம். வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க. என்னங்க, என்ன ஆச்சு? சந்தோஷமா தானே மார்க்கெட்டுக்கு போனீங்க? இடையில என்ன ஆச்சு? ஏன் இப்படி பதட்டமா வந்து நிக்கிறீங்க? அந்த பூவரசை என்ன கை நீட்டி அடிச்சுட்டாண்டி கலைவாணி. மாப்ள, பூவரசு தம்பி உங்களை கை நீட்டி அடிச்சதை எங்களால நம்பவே முடியல. அந்த தம்பி அப்படிலாம் பண்ற ஆளே கிடையாது. நீங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நாங்க சொல்றதை எப்படி நம்புவீங்க? நாங்க இங்க உங்களை அண்டி வந்து உட்கார்ந்திருக்கோம். ஐயோ, மாப்பிள்ளை. நாங்க சொல்றதை நீங்க நம்புவீங்களா? பூவரசு தான் இந்த வீட்டுக்கு நாட்டாம அவரு சொல்றதை தான் நம்புவீங்க. அவரு யார வேணாலும் கை நீட்டுவாரு, மத்தவன் அதை வாங்கிட்டு போடும். ஐயோ, இந்த இளவுக்கு தான் நீங்க தங்க வேணான்னு சொன்னேன், கேட்டியா நீ? தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் முழுசா சொல்லுங்க. ஆமா தாமரை, உங்க அண்ணன் யோக்கியரு, உத்தமரு, தர்மரு, ஹரிச்சந்திரரு. அவர் தப்பே பண்ண மாட்டாரு. ஊர்ல இருக்கவங்க தான் தப்பு பண்ணுவாங்க. என்ன, எனக்கு இந்த அவமானம் தேவை, இன்னும் வேணும். பூவரச மாதிரி ஒருத்தர் கூட பிறக்காம பாரி மாதிரி ஒருத்தர் கூட பிறந்தே பாரு. எனக்கு இந்த அவமானம் வேணும். சரி வா, போய் நம்ம என்ன எதுன்னு கேட்டு வந்துருவோம். மாமா, நீங்களும் வாங்க கூட. போய் என்ன எதுன்னு கேட்டு வருவாங்க. டேய் பாரி, எதுவும் பிரச்சனை ஆகாம பாத்துக்கப்பா. என்னம்மா, நான் தான் போறேன்ல, நான் பாத்துக்கிறேன். மாமா நீங்க வாங்க. சரி, மேரி எங்க? வேலை விஷயமா பேசுறதுக்காக ஃபாத்திமா வீடு வரைக்கும் போயிருக்காங்க. எனக்கு தாமரையும் பாரியும் வந்துட்டு இருக்காங்க. என்ன பூவரசு, என்ன நடந்துச்சு? எதுக்காக என் மாமா கை நீட்டி அடிச்சீங்க? என்னாச்சு மேரி? ஒண்ணும் இல்லைங்க, பீட்ரோ ஆல்பர்ட்டோ அங்க நின்னுட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, கார் பக்கத்துல நின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க.